இன்றைய தினம் 29ஆம் திகதி யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய அந்த வருடாந்த பெரும் திருவிழா ஆரம்பமாகி இருக்குது. இன்றைக்கு காலையில 10 மணிக்கு ஆரம்பமாகின இந்த தினத்துல நல்லூர் கந்தசுவாமி கோவில்ல இன்றைக்கு ஒரு கலவரமான சூழல் ஒன்று ஏற்பட்டு இருக்குது. என்ன காரணத்துக்காக அந்த இடத்துல அந்த கலவரம் ஏற்பட்டது அப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில தெளிவா கதைக்க போறோம். அது மாத்திரமில்லாமல் நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்ய சொல்லி ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பா இன்றைக்கு என்ன நிலைமை இருக்குது, நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டாரா அப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்க கதைக்க போறோம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமூக வலைதளங்கள்ல ஏராளமான கெட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது தானே. அது மாதிரியாக டிக்டாக்ல நடந்த ஒரு சம்பவம் ஒன்று, அதாவது நகைகள் திருடப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அது தொடர்பாகவும் கதைக்க போறோம். கடைசியா என்ன விஷயம் என்றால், விடுதலை புலிகளினுடைய தலைவருக்கு புலம்பெயர் தேசத்துல வீர வணக்க நிகழ்வு வந்து நடக்கிறதுக்கு இருக்குது. இந்த வீர வணக்க நிகழ்வு நடைபெறக்கூடாது அப்படி என்று சொல்லி ஒருவர் இன்றைய தினம் ஊடக அமையத்துல ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தி சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அவர் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அப்படி என்று சொல்லியும் நாங்க தெளிவா இன்றைக்கு இந்த காணொளியில வந்து கதைக்க போறோம். காணொளிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவையா பாக்குறீங்க எங்களோட சேனலை அப்படி என்று சொன்னா நான் விளக்கமா சொல்ற விஷயம் தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொளியோட இணைஞ்சு உங்களோட கதைக்கு போற நான் சுதர்ஷினி சசிகரன். இன்றைக்கு 29ஆம் திகதி யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் இன்றைக்கு கொடியேற்றத்தோடு அந்த பெரும் திருவிழா ஆரம்பமாகி இருக்குது. இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கிற இந்த பெரும் திருவிழா 25 நாட்கள் தொடர்ச்சியா நடைபெறும். அநேகமா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். காரணம் என்னன்னு கேட்டா, யாழ்ப்பாணம் அப்படி என்று சொன்னாலே நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் அவ்வளவு தூரம் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமா இருக்குது. இந்த ஒரு திருவிழாவுக்காக உள்நாட்டுல இருந்து மட்டும் இல்லாமல் வேற வேற பிரதேசங்கள்ல இருந்தும் அதே மாதிரியாக வெளிநாடுகள்ல இருந்தும் இந்த திருவிழாவுக்காக ஏராளமானவர்கள் வந்து வாரத நாங்கள் வருஷம் வருஷமா கண்டுகொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்கேக்குள்ள இன்றைய தினமும் அங்க காலையில 10 மணிக்கு கொடியேற்றத்தோட அங்க பூசைகள் திருவிழா எல்லாமே ஆரம்பமாகி இருந்தது. நாங்கள் கூட அந்த திருவிழாவுக்கு இன்றைய தினம் போயிருந்த நாங்கள் இப்படி இருக்கேக்குள்ள ஏராளமான பக்தர்கள் வந்து அங்க இருந்து தங்களோட வழிபாடுகளை செய்யறது அப்படி என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியான சூழல அந்த இடத்துல நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த நேரத்துல அங்கே ஒரு சின்ன சலசலப்பும் ஏற்பட்டிருந்தது. அந்த சலசலப்பு என்ன அப்படி என்று சொன்னால், இந்த சலசலப்பை சொல்றதுக்கு முதல்ல நான் ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய அந்த திருவிழா காலம் ஆரம்பமாகுது அப்படி என்று சொல்லி சொன்னால், அதுல வந்து ஒரு சில வீதிகள் வந்து தடுத்து நிறுத்தப்படும். அந்த வீதிகளால வந்து வாகனங்கள் போறது தடுத்து நிறுத்தப்பட்டு சுற்றி வேறு பாதைகளால தான் அங்க வாகனங்கள் போகக்கூடிய மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் வருஷம் வருஷமா செய்யப்பட்டு கொண்டு வரும். அதே மாதிரியாகத்தான் இந்த வருஷமும் அந்த ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் என்ன நடந்ததுன்னு சொன்னா, இப்ப இந்த திருவிழா நடக்கிற கால பகுதியில மாநகர சபையின்றி அந்த தண்ணீர் பாய்ச்சுகின்ற வாகனத்தை தவிர வேற எந்த ஒரு வாகனமும் ஆலய வளாகம் அந்த ஆலய சூழலுக்குள்ள வந்து வர முடியாது. அது வந்து ஒரு வழக்கமா இருந்து கொண்டு வர ஒரு முறையா இருக்குது. எந்த ஒரு வாகனமும் ஆலய வளாகத்துக்குள்ள அனுமதிக்கப்படாது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த செருப்புகள், அதாவது பாதணிகளை அணிஞ்சு கொண்டு கூட நாங்கள் அந்த வளாகங்களுக்குள்ள போக முடியாது. அது காலங்காலமா இருந்து வந்து ஒரு மரபு மாதிரி இருக்குது. இப்படி இருக்கேக்குள்ள இன்றைய தினம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ராணுவத்தினருடைய ஒரு வாகனம் ஒன்று அந்த இடத்துல வந்து உள்நுழைஞ்சிருக்குது. இந்த ஒரு சம்பவம் அங்க இருந்த பலரையும் ஒரு சின்ன ஒரு விசனத்துக்கு உள்ளாக்கின மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னா, எந்த ஒரு வாகனத்துக்கும் அங்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அனுமதி இல்லாத பட்சத்துல இப்படி ஒரு ராணுவத்தினருடைய அந்த வாகனம் அங்கு அடாதா உள்நுழைஞ்சது பலரையும் வந்து ஒரு விசனத்துல தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரியா தான் போன வருஷம் கூட ஒரு சம்பவம் ஒன்று நல்லூர் கந்தசுவாமி கோவில்ல நடந்திருந்தது. என்னன்னு கேட்டால், தென்னிலங்கையில இருந்து வந்த சில பௌத்த துறவிகள் என்ன செய்யணும்னா அவங்க வாகனத்தோட நேரடியா வந்து ஆலய அந்த முன் வாசல்ல வந்து இறங்கினோம். இது பலரையும் விசனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னா, இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கே அதுக்கான அனுமதி வழங்கப்பட இல்லை. யாராக இருந்தாலும் வாகனங்களோடையும் பாதணிகளோடையும் உள்ள போக இயலாது. அப்படி இருக்கேக்குள்ள தென்னிலங்கையில் இருந்து வந்தவர்கள், அதுவும் துறவிகள் அப்படி என்று சொல்லிகள் அவர்கள் அடாத்தாக உள்நுழைந்திருந்தது. போன வருஷம் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருந்தது. கொடியேற்றமான இன்றைய தினம்
இந்த ஒரு ராணுவத்தினுடைய வாகனத்தினுடைய அந்த வருகை என்றது அந்த இடத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப ரூல்ஸ் அண்டா ரூல்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், அதை வந்து நாங்க மீறி செயல்பட இயலாது. அப்படி இருக்கக்குள்ள இந்த வாகனம் உள்நுழைந்தது அப்படி என்ற விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததான விஷயம் என்னன்னு கேட்டா, நேற்றைய தினம் நாங்கள் ஒரு காணொளி ஒன்று பதிவேற்றி இருந்தோம். அதாவது நாமல் ராஜபக்ஷவுக்கு ஹம்பந்தோட்டை நீதிமன்றத்தால கைதுக்கான அந்த பிடியாணை விடுக்கப்பட்டிருந்தது அப்படி என்று சொல்லி நாங்கள் ஒரு பெரிய விஷயத்தை பார்த்திருந்தோம். அது தொடர்பான காணொளியும் எங்களுடைய சேனல்ல இருக்கு, நீங்க போய் முழுமையா பார்த்து கொள்ளலாம். நேற்றையான அந்த காணொளியின் தொடர்ச்சியா இப்ப என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால், நாமல் ராஜபக்ஷவுக்கு ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தால அந்த பிடியாணை விடப்பட்டிருந்தது. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் அந்த நீதிமன்ற வழக்குக்கு வந்து ஆஜராக இல்லை அப்படி என்று சொல்லி. ஆனா அவர் வந்து மாலைத்தீவில் ஒரு திருமண வைபவத்துக்கு போயிருந்தவர், அதனாலதான் அவர் ஆஜராக இல்லை. இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மூலமா அவர் இலங்கைக்கு வந்துட்டார். இலங்கைக்கு வந்தவரை கைது செய்யறதுக்கான அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அவர் ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்துக்கு போய் இப்ப பிணையில வந்து அவர் சட்டத்தரணிகளை வைத்து அவர் இப்ப பிணையில வந்துட்டார் அப்படி என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்குது. இந்த நிலையில எதுக்காக நாமல் ராஜபக்ஷவுக்கு இந்த கைதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால், அவர் நேற்றைய தினம் அந்த வழக்குக்கு ஆஜராக இல்லை. எதற்காக அந்த வழக்கு என்று சொல்லி கேட்டால், 2017ஆம் ஆண்டுல ஹம்பாந்தோட்ட துறைமுகத்துல ஒரு போராட்டம் நடந்திருக்குது. அந்த போராட்டத்துல நாமல் ராஜபக்ஷ முறைகேடாக ஈடுபட்டார் அப்படி என்று சொல்லி பலர் மேல இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதின்ற ஒரு குற்றச்சாட்டுல ஒருவராத்தான் நாமல் ராஜபக்ஷவும் இருந்திருக்கிறார். இதனாலதான் அவருக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு தான் அவர் ஆஜராக இல்லை. அதனாலதான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது. இப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஏராளமான கைதுகள் எல்லாம் நடக்கக்குள்ள இதெல்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்ற மாதிரி இந்த சாதாரண சப்ப மேட்டர் அப்படி என்ற மாதிரி தான் இந்த கைதுகள் எல்லாம் அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். அடுத்ததான விஷயம் நாங்கள் என்ன பேச போறோம் என்று கேட்டா, மூன்றாவது ஒரு விஷயம் டிக்டாக்ல திருடப்பட்டிருக்குது, களவு நடந்திருக்குது. எப்படி நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், ஒரு பெண் சொந்த வீட்டிலேயே 19 பவுன் நகையை திருடி இருக்கிறார். எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குது. இப்ப எல்லாம் ஒரு அம்மா அப்பா குடும்பத்து ஆக்கள் ஒரு பவுன் நகை தேடுறது இப்ப இருக்கிற விலைவாசிக்கு ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்துட்டு 1 பவுன் நகை தேடுறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி இருக்கேக்குள்ள இந்த பெண் வந்து அசால்ட்டா 19 பவுன் நகையை வந்து சொந்த வீட்டிலேயே திருடி இருக்கிறா. என்ன சம்பவம் கேட்டா, டிக்டாக்ல ஒருவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு நபர் ஒருவர் இருந்திருக்கிறார். அப்ப அந்த நபர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா, இப்படி டிக்டாக்லயே பழக்கம் வந்ததில்ல. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியை சேர்ந்திருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பெண் ஒருவரை வந்து காதலித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில தன் காதலன் வந்து சொகுசு வாழ்க்கை வாழணும் வேண்டும், இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு மோட்டார் சைக்கிளை வந்து கொள்வனவு செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லியும் இந்த காதலி ஆசைப்பட்டிருக்கிறார். ஆசைப்பட்டவ என்ன செய்திருக்கிறா, தன் வீட்டை இருந்து 19 பவுன் நகையை வந்து திருடி கொடுத்திருக்கிறார் இந்த காதலனுக்கு. தன் காதலன் வந்து சொகுசா வாழட்டும் அப்படி என்று சொல்லி சொந்த வீட்டுல இருந்தே திருடி கொடுத்தாச்சு. இதுக்கு பிறகு வீட்டுல நகைய காண இல்லைன்னு வீட்டுக்காரர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா, போலீஸ் என்ன செய்யணும்னு சொன்னா விசாரணைகளை ஏற்படும். விசாரணைகள் எல்லாத்தையும் செய்யக்குள்ளதான் இந்த பெண் தான் சொந்த வீட்டிலேயே 19 பவுன் நகையை வந்து திருடிச்சார் அப்படி என்று சொல்லி தெரிய வருது. இதுக்கு பின்னால வந்து இருந்த 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த நகையை கொள்ளையடித்த இந்த ஒரு பெண், இந்த பெண்ணினுடைய காதலன், இந்த பெண்ணினுடைய நண்பி, அந்த நகையை எடுக்கிறதுக்கு உடந்தையா இருந்தவர், அந்த நகையை வந்து விற்று கொடுத்தவர், வாங்கினவர் அப்படி என்று சொல்லி மொத்தமா ஒரு 7 பேரை இப்ப போலீசார் கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். காதலிக்கிறதெல்லாம் அவ்வளவு பாவமாண்டு கேட்டா எனக்கு இதை பற்றி எல்லாம் கருத்துக்கள் சொல்ல தெரியாது. ஆனா காதல் பாவம் இல்ல, அது மட்டும் சொல்ல தெரியும். இப்படி இருக்கேக்குள்ள சொந்த வீட்டிலேயே திருடுறதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம் இல்லையோ? அதுவும் தன்னுடைய காதலன் சொகுசா வாழணும்ன்றதுக்காக பெற்ற தாய் தந்தையரை ஏமாத்தி அந்த குடும்பத்தை ஏமாத்தி ஒரு விஷயத்தை செய்யறதுன்றது மிக மிக பெரிய ஒரு பாதகமான செயல் அப்படி என்றுதான் சொல்லுவேன். சமூக வலைதளங்கள்ல ஒருவர் ஃபேமஸா இருக்கிறார், அவரை நான் பின்தொடர்றேன், அவர் அழகா காணொளிகளை செய்யறார், அவர் அழகா மோட்டார் சைக்கிள் ஓடுறார், அவர் அழகா இருக்கிறார் அப்படி என்று சொல்லி இந்த அழகு அழகு என்ற வார்த்தையை வச்சுக்கொண்டு யாரும் யாருக்கு பின்னாலேயும் போகாதீங்க. என்னன்னு சொன்னா இந்த சொன்னா டாக்ஸிக் மாதிரி தான் இருக்கும். ஆனா அழகுன்றது நிரந்தரமான ஒரு விஷயம் இல்ல தானே. அப்படி இருக்கேக்குள்ள அநேகமான ஆக்கள் சிக்கிறது இந்த சமூக வலைதளங்கள்ல தான். உஷாரா இருந்து கொள்ளுங்க. இப்படியான ஒருவரா நீங்களும் இருந்திருந்தா சத்தியமா உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. பெற்றவர்களை ஏமாத்தின அந்த பாவம் உங்களை என்றைக்குமே சும்மா விடாது. அதுவும் சொந்த வீட்டிலேயே திருடுறதுன்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல். அடுத்ததாக நாங்கள் கடைசியா கதைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் இறந்திருந்தாள்.
இறந்திருந்தால் அதற்கான ஒரு ஆதாரத்தை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இருக்கின்றார். மாவீரர் போராளிகள் நலன் காப்பகத்தினுடைய தலைவர் முன்னாள் போராளி தேவராஜா தீபன் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன விடயத்துக்காக சொல்றாருன்னா, வருகின்ற மாதம் 2ஆம் திகதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி புலம்பெயர் தேசத்துல தலைவருக்காக வீர வணக்கம் அப்படி என்று சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடாக இருக்குது. இந்த நிகழ்வு வந்து செய்யக்கூடாது, அதாவது தேசிய தலைவர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்று சொல்லி எங்களுக்கு தெரியாமல் அவர் இறந்து விட்டார் அப்படி என்று சொல்லி அங்கே நீங்கள் ஒரு வீர வணக்க நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்ய முடியாது. இப்ப தலைவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அதற்கான சரியான ஆதாரங்களை எங்கள் முன் நீங்கள் முன்வைக்க வேண்டும். அப்படி முன்வைக்காத பட்சத்திலே இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய கண் முன்னே வாழ்ந்த ஒரு தலைவர் இப்பொழுது இல்லை என்று சொன்னால் அதற்கான சரியான ஆதாரங்களை நீங்கள் எங்களுடைய கண்முன்னே வையுங்கள் அப்படி என்று சொல்லித்தான் இப்பொழுது முன்னாள் போராளியாக இருந்திருக்கின்ற தீபன் அவர்கள் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி அவர் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார். தலைவர் இல்லையா அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு சரியான ஆதாரத்தை முன்வைங்கோ, முன்வைச்சதுக்கு பிறகு நீங்க புலம்பெயர் தேசத்துல வீர வணக்கத்தை நடத்தி கொள்ளுங்கோ அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். ஆக இதன் பதில்கள் எல்லாம் கிடைக்குமா என்று சொல்லி சொன்னால் காலம் கடந்தும் சில பதில்கள் எப்பொழுதுமே கிடைக்காமல் தான் இதுவரைக்கும் இருக்கின்றது எங்களுடைய தமிழ் இனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.